பார்த்த தலைமுறைகள் பார்க்காததை இந்த வருஷம் பார்ப்பீங்க. மார்க் மை வேர்ட். எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். தயவு வந்துச்சுன்னா நீ போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நான் சொல்றேன், இந்த வருஷம் வெறுமையான வருஷம் அல்ல. இந்த வருஷம் உங்கள் வெறுமைகள் நிரப்பப்படுகிற வருஷங்களாக, இந்த வருஷம் உங்க வெறுமையெல்லாம் காலியாகிற ஒரு வருஷங்களாக. ஆமென். சார், இது என்ன நடக்குது? என்ன நடக்குது? 400 வருஷம் நடக்காதது தயவு வந்த உடனே நடக்கும். அப்போ நான் சொல்லட்டுமா, நான் வந்த ஃபேமிலி திரும்பி பார்த்தா யாருமே ரொம்ப பெருசாக செழிப்பா அப்படிலாம் இருந்ததே கிடையாது. அப்படி எத்தனையோ 4-5 தலைமுறை பார்க்காததை என்னை கர்த்தர் பார்க்க வச்சிருக்கிறார். ஆமென். 400 வருஷம் மூவ் ஆகாத ஒரு மேட்டர், 400 வருஷம் நடக்காத சில காரியங்கள் இப்பொழுது அவர்களுக்கு நடக்கிறது. அப்பனா என்ன அர்த்தம்னா, திரும்பி பார்த்தா தலைமுறைகள் பார்க்காததை இந்த வருஷம் பார்ப்பீங்க. மார்க் மை வேர்ட். ஆமென். ரைட் இட் தட் வேர்ட். உங்களுடைய ஜெனரேஷன் பார்க்காததை, உங்க முற்பிதாக்கள் பார்க்காததை, ஏன் ஊழியத்தில் இதுவரைக்கும் ஜெனரேஷனாக நடக்காத சில காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில், உங்க சபையில், உங்க ஊழியத்தில், உங்க பிசினஸ்ல அவர் செய்கிற ஒரு வருஷமா இருக்கிறது. ஆமென். ஆமென். எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், தயவுனா ஏதோ பரிதாபப்படுறது இல்லை. காட்ஸ் ஃபேவர்னா என்ன அர்த்தம்? ஆம்பிளிஃபைட் எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டு பாருங்க. அண்ட் ஐ வில் கிராண்ட் திஸ் பீப்புள் ஃபேவர் அண்ட் ரெஸ்பெக்ட் இன் த சைட் ஆஃப் த எகிப்தியன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுவரை மதிக்காதவன் ஒன்று இந்த வருஷம் மதிப்பான். ஹல்லேலூயா. உங்களுக்கு மதிப்பு வருது சார், உங்களுக்கு மரியாதை வருது. இந்த வருஷம் மரியாதையின் வருஷமாக உங்களுக்கு இருக்கிறது. ஆமென். ஏன்னா கடவுளுடைய தயவு வரும் பொழுது உன்னை மிதிச்சவன் இனிமே மதிப்பான். இதுவரைக்கும் அவன் மிதிப்பான், இனிமே அவன் உன்னை மதிப்பான். ஆமாங்க, அப்படிதான் போட்டிருக்குது. ஐ வில் கிராண்ட் திஸ் பீப்புள் ஃபேவர் அண்ட் ரெஸ்பெக்ட் இன் த சைட்ஸ் ஆஃப் எகிப்தியன்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஃபேவர் உன் மேலே ஃபேவரை கட்டளை இடும் பொழுது அவன் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவான்ற. ஆமென். நான் சொல்கிறேன், இந்த வருஷம் நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள். ஆமென். நிறைய ஹானர் உங்களுக்கு வரப்போகிறது, நிறைய மரியாதைகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. சில காசு பணம் சில எல்லாத்த விட மதிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அசிங்கப்பட்டுட்டோம், அவமானப்பட்டுட்டோம்னு சொல்கிறீங்களே, அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களுக்கு மதிப்பை, கர்த்தர் உங்களுக்கு மரியாதையை அவர் ஏற்படுத்துகிற ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆமென்.